எல்லாருக்குமே வணக்கம். ஸோ டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் கிட்டத்தட்ட -1000 பாயிண்ட்ஸில் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டியூ டு த ட்ரம்ப்னால நம்மளுக்கு இங்கே பெரும் சரிவு மார்க்கெட்டில். ஸோ டியூஸ்டேக்கான மார்க்கெட் பார்த்துடலாம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஸ்டில் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது சும்மா தான் மேலே போகிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நாம் வந்து திருப்பி சொல்லியிருந்தேன். அது ஏன் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே மார்க்கெட் வந்து இங்கேருந்து போகும்போது கீழே டச் பண்ணல, டச் பண்ணாமே மார்க்கெட் வந்து இதுலேயே ட்ராவல் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கீழே சப்போர்ட் டச் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்றது கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 21,200 இல்லை 250 அது வரைக்குமே போகலாம். பட் இருந்தாலும் நம்ம யோசிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டியூஸ்டேக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். மார்க்கெட் இதுக்கப்புறம் ரெக்கவரிக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த லெவலுக்கு பிரேக் ஆனால் பாருங்க, 22,000 ஃபர்ஸ்ட் லெவல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 22,000 சாரி, இங்கே இருக்குது 22,000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 21,742. அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப 21 இது கூட தேவையில்லை. இந்த 2 லெவல் வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து இது 2 லெவல் இறங்கும் போது அடுத்தது 21,650க்கு போகும். ஓகேவா? மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா இந்த லெவல், மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். 22,550 இல்லை 22,500 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதுக்கு மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்தது வந்து 22,850க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதுதான் மார்க்கெட் வந்து அப்கமிங் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ரெக்கவரி மாறி தெரியுது. அப்படி போகுது அப்படின்னா ரீசெண்டாக, அதாவது டக்குன்னு அது போகக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,528 இல்லை 550 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து அது போகலாம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே போகுது அப்படின்னா 22,000 லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை கீழே இறங்குது அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்து பொறுமையாக பண்ணுங்க ட்ரேட். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.